வணக்கம். நம்பர் 1 கண்டறியப்பட்டது படம் The Logo on the Circle. நம்பர் 1 தமிழக வெற்றி கழகம் 107 சீட் ஒன்று வாங்கியிருக்காங்க. நம்பர் 2 என்னென்னா அதில் 108 வின் பண்ணியிருந்தாங்க. விஜய் வந்து ஒரு தொகுதியில் வந்து ராஜினாமா பண்ணிடுவார் 14 நாளுக்குள்ளே. ஏன்னா ஒரே எம்எல்ஏ 2 தொகுதி எடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் தேர்தல் ஆணையம் அவங்க வந்து 14 நாளுக்குள்ளே அதை கேன்சல் வந்து பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 2 தொகுதியுமே காலி ஆயிடும். அதனால் மறுபடியும் இடைத்தேர்தல் நடத்துவாங்க. அதனால் ஏதாவது ஒரு தொகுதியாவது ராஜினாமா பண்ணி ஆகணும். திருச்சி கிழக்கு அல்லது பெரம்பூர். அதே மாதிரி நம்பர் 3 காங்கிரஸுக்கிட்ட ஆதரவு கேட்டாங்க. காங்கிரஸ் 5 எம்எல்ஏ கொடுத்தாங்க. அதனால் இப்போது 112. நம்பர் 4 என்னென்னா நம்பர் 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 கட்சிகளுக்கு ஆதரவு கேட்டிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறமா வந்து விடுதலை சிறுத்தைகள். இவங்க 3 பேர்கிட்டையும் ஆதரவு கேட்டிருக்காங்க. இதில் முதல் 2 கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க 2 பேரும் தலா 2 எம்எல்ஏ கொடுத்தாங்க. மொத்தமாக 4 எம்எல்ஏக்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116 எம்எல்ஏ வந்து வந்துடுச்சு. இன்னும் 2 வந்தால் விஜய் வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஓகேவா? 116 எம்எல்ஏ வந்து இப்போ விஜய் பக்கம் இருக்காங்க. 118 பக்கம் வந்தால் அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியும். இன்னும் 2 எம்எல்ஏ தான் தேவை. ஆளுநர் வந்து கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல், ஒரு ஜனநாயக முறை இல்லாமல், இதுவே பாஜக ஜெயிச்சோம்னா நிறைய கூப்பிட்டுருப்பார். இப்போது நம்ம சைட்லேருந்து ஒரு ஆள் ஜெயித்தாங்க அப்படின்ன உடனே உங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாது, நீங்கள் எப்படியோ கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து வச்சுருக்காரு. இதுவே பாஜக ஜெயிச்சோம்னா அப்படி வச்சுருப்பாரா? பாஜக ஜெயிச்சோம்னா நேரத்துக்கு கூட இல்லை, தேர்தல் முடிந்த அடுத்த நொடியே வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பார். அது என்ன பாஜகவுக்கு ஒரு இது தமிழக இது கட்சிகளுக்கு ஒரு இதுவா? என்ன ஒரு அப்போனா அவர் என்ன பாஜகவோட தலையாட்டி பொம்மையா? பாஜக சொல்கிறத மட்டும்தான் கேட்பாரா? இதெல்லாம் வந்து என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. தமிழகத்தில் இப்படி ஒரு நிலைமை எங்கேயுமே ஏற்பட்டதில்லை, எந்த காலத்துலையும் ஏற்பட்டதில்லை. இது வரைக்கும் ஜெயிச்சதில் 2 கட்சிகள் மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் 108 இடங்களில் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. மேலும் காங்கிரஸோட ஆதரவு இருக்குது. அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு இருக்குது. இவ்வளவும் இருந்தும் கூட கேவலம் 2 எம்எல்ஏவுக்காக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னா என்ன? சட்டமன்றத்தில் போயிட்டு அவங்க பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. என்னோடய மாளிகையிலேயே நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அப்படின்னா தான் நான் வந்து ஆட்சி அமைக்க விடுவேன், இல்லைனா வந்து ஆட்சி அமைக்க விட மாட்டேன், நானே வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து இதை வந்து நானே ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆளுநர் சொல்லுவார். அப்போனா என்ன நடக்கும்னா, இப்போ ஏதாவது ஒரு முக்கிய திட்டம் வருதுன்னா தமிழக அரசோ அல்லது அமைச்சர்களோ கைவிட்டு விடணும். அந்த இடத்துல ஆளுநர் கைவிட்டு விடுவார். அப்படின்னா இது வரைக்கும் இந்தி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்தது. இது மூலமாக என்னென்னா பாஜக தமிழகத்தில் இந்தியை வந்து கட்டாயமாக திணிப்பாங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. யாருமே ஆட்சி அமைக்க வேணாம். ஓகேவா? அதே மாதிரி இது 3 மொழியை ஏற்றுக்கிட்டால் தான் கல்விக்கான தொகையை கொடுப்போன்னு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பாஜக வந்து இன்னமே வந்து தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. விஜய் ஆட்சி அமைக்க வேணாம். விஜய் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் பாஜக கிட்ட இருந்து தமிழ்நாடை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை 2031 வரைக்கும். அதனால் ஆளுநர் இறக்கமற்ற அடக்கனாக நடந்து கொள்ளாமல் ஜனநாயக முறையும் நடந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Video recording. Pause record.